எல்லோருக்கும் இனிய தமிழ் வணக்கம். பாட்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு வேளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவி என முகில்வண்ணன் முறை காணும் முத்துமாரி தங்கை என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழ் அவளை விண்ணகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு ஆசி பெற்று டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, ஓம் தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை எழிலாக ஒளிபரப்பு செய்வதற்காக நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற கலையகத்தினுடைய ஊடகத்துறையினுடைய செல்வி ஸ்ரீவித்யா அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் யாவருக்கும் தமிழோடு மதுரகவியின் வணக்கம். ஆமாம், இந்த ஆனி மாதம் ஆனி பௌர்ணமியை கொண்டு சக்தி பீடங்களிலே ஒன்றாக விளங்குகின்ற புவனேஸ்வரி பீடத்திலே இடம்பெறுகின்ற வருடாந்த மகோற்சவ பெருவிழாவையும் அம்பிகையினுடைய அருள் நிறை சிந்தனைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அவளுடைய திருவருள் கிடைக்க வேண்டும். கடைக்கண் பார்வையாவது கிடைக்குமா என்ற கனவிலே உங்களோடு சேர்ந்து கொள்கிறேன். வாருங்கள் நேயர்களே, வரலாற்று பிரசித்தி பெற்ற புவனேஸ்வரி பீடம் 64 பீடங்களிலே ஒன்று. அந்த புவனேஸ்வரி பீடம் என அழைக்கின்ற நைனை நாகபூஷணி அம்பாளினுடைய மகோற்சவ காலம் பொருத்தமான பொழுதுகளிலே அலைகடல் ஓரத்திலே புத்திச்சிப்பியாக சப்த 7 தீவுகளிலே சிறப்பு பெற்ற ஒரு தீவாக விளங்குவது நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தை தன்னகத்தே கொண்டு இருக்கின்ற நைனை மாநகரம், நைனாதீவு. இப்பொழுதெல்லாம் அம்பிகையினுடைய உற்சவங்கள் மிக அழகாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1000 அடியவர்கள் நாளும் தாயிடம் சென்று சரண் புகுந்து வழிபாடு செய்கின்ற ஒரு மகத்துவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வரலாற்று பெருமையை தன்னகத்தே கொண்டது நைனாதீவு. அது மட்டுமல்ல நேயர்களே, அதனுடைய சூழலை பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு ஆலயத்தையும் ஒவ்வொரு ஆலய சூழலையும் அங்கு நடைபெறுகிற அற்புதங்களையும் நேயர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவள் சொல்ல வைக்கிறாள். உங்களுக்கு அது தெரியும். அம்பிகையிட்ட போனால் என்ன செய்ய வேணும், இதை அவள் எங்களுக்கு தெரிவாள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் நாங்கள் உங்கள் மேலும் அம்பிகை மேலும் வைத்திருக்கிற அன்பின் காரணமாக அவருடைய சரிதங்களை நாங்கள் சொல்லலாம். ஆகவே நீர்நில இயற்கை வள வசதிகள் அமைய பெற்ற புண்ணிய யாத்திரையாக புண்ணிய யாத்திரை மேற்கொள்ளுகின்ற ஒரு திருத்தலமாக மிளிர்கின்ற பெருமையும் வரலாற்று சிறப்பும் நைனாதீவுக்கு இருக்கிறது. அந்த நைனை நாகபூஷணி அம்பாளை வழிபாடு செய்வதற்காக யாழ்ப்பாண குடாநாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்து நாளும் தரிசித்து வணங்கி பலன் பெறுகிறது. பல திருநாமங்களை தன்னகத்தே கொண்ட ஆலயம் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம். நாங்கள் குறிப்பிடுகிறோம், 64 சக்தி பீடங்களிலே ஒன்றாக புவனேஸ்வரி பீடம். நைனை நாகபூஷணி அம்பாளுடைய கோயிலுக்கு பெயர் புவனேஸ்வரி பீடம். அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது நைனை நாகபூஷணி அம்பாளுடைய மகோற்சவ சிறப்புகளை பெருமைகளை. அன்னை நாகபூஷணி அம்பாள் வீட்டிலிருந்து எமக்கெல்லாம் எல்லோருக்கும் அருள்மலை பொழிந்து கொண்டு எம்மை ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறாள். எம்மையெல்லாம் அரவணைத்து காவல் செய்பவள் நைனை நாகபூஷணி அம்பாள். அவளை பற்றி பேசுவதற்கு அவளுடைய அருள் தேவை, இல்லை என்றால் பேச முடியாது. மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முப்பெரும் சிறப்புகளை கொண்டு அமைந்த ஒரு தலம் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம். இந்த வருடாந்த அந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. வருடாந்த பெரும் திருவிழா
நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா ஆலயத்திலும் இருக்கிற சிறப்புகள் அதுதான். இதைவிட இந்த ஆலய வரலாற்றை நாங்கள் பார்க்கலாம், பூர்வீகத்தை பார்க்க வேணும். நைனே நாகபூஷணி அம்பாளுடைய வழிபாட்டை பார்க்கிறோம். அவளை சரண் புகுந்து வழிபட்டால் நமக்கு திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடந்தவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்றெல்லாம் சதா நாங்கள் அவளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவள் ஒரு வரலாற்று நாயகி. இந்த ஆலயம் ஆரம்பத்திலே எப்படி இருந்தது? ஆகவே இந்த போர்த்துகேயர் எங்களுடைய நாட்டை ஆட்சி செய்தவர்கள். போர்த்துகேயர் ஆட்சி காலத்திலே எங்களுடைய தேசத்திலே இருந்த சைவத்தமிழ் ஆலயங்கள் அழிக்கப்பட்டது. எல்லோருக்கும் தெரியும். அன்பான இளையவர்களே, இது எங்களுடைய வரலாறு, எங்களுடைய ஆலய வரலாறு, தமிழ் நிலத்தினுடைய வரலாறு அல்லவா? அந்த வகையிலே நைனை அம்மன் கோயிலும் அவர்களின் அழிவிலிருந்து தப்பவில்லை. அந்த கோயிலையும் அழித்தாங்களப்பா. போர்த்துகேயர் ஒல்லாந்தர் படியெடுத்து எங்களுடைய ஆலயங்களை தரமட்டமாக்கிய அப்ப தொடங்கின அழிவு இப்போ நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. யாராலும் தடுக்க முடியவில்லை, தெய்வம் தடுக்கும். அது மட்டுமல்ல, ஆலயம் இடிக்கப்பட்டது மட்டுமல்ல, நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தில் இருந்த அத்தனை சின்னங்களும் பொருட்களும் சூறையாடப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, களவாடப்பட்டது. அது மட்டுமில்லை நேயர்களே, நாங்கள் நாகபூஷணி அம்பாளுடைய பெருந்திருவிழா காலங்களிலே இந்த செய்திகளை சொல்வது பொருத்தம். அதுக்காகத்தான் எங்களுடைய டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி உங்களிடம் வந்து புகுந்தது. அது மட்டுமல்ல நேயர்களே, மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த கோவிலிலே ஒரு அழகான செப்பு தேர் நின்றது. நம்புகிறீர்களா? ஒரு அழகான பிரமாண்டமான செப்பு தேர் நாகபூஷணி அம்பாளுடைய. அது இல்லை இப்ப. அது மட்டுமல்ல, பவளத்தேர் இருந்தது. அது இப்ப எங்கே? கடலுக்குள் இருக்கிறது. நம்புகிறீர்களா நேயர்களே? நம்புகிறீர்களா? நாகபூஷணி அம்பாளுடைய புவனேஸ்வரி பீடத்திலே ஒரு அழகான செப்பு தேர் இருந்தது, எங்களுடைய சொத்து. ஒரு பவளத்தேர் இருந்தது. அது மட்டுமல்ல நேயர்களே, அதிர்ஷ்டவதமாக இந்த அம்பிகையினுடைய அருள் கடாட்சத்தினாலும் பூசகர்கள் ஆலயத்தில தொண்டு பணியில் இருக்கிற தொண்டர் சபைகளாலும் சுவாமியினுடைய விக்கிரகங்கள் இந்த அழிவில் இருந்து பாதுகாப்பாக இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வரலாறு சைவ தமிழர்களுக்கு இருக்கிறது. நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்துக்கு இருக்கிறது. தனி அம்பாளுடைய பெருமைகளை மதுரகவி சொல்ல மாட்டேன். அவளுடைய வரலாற்றை பார்க்க வேண்டும். அவளுடைய ஆலயத்திலே காணப்பட்ட வரலாற்று சின்னங்களை பார்க்க வேண்டும். அந்த சின்னங்கள் இப்ப எங்கே போய்விட்டது என்றதை சிந்திக்க வேண்டும். பாருங்கள், நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது புவனேஸ்வரி பீடத்திலே எழுந்தருளி அருள்வாளிக்கின்ற நாகபூஷணி தாயாருடைய அந்த மகோற்சவ பெருவிழா சிந்தனைகள். அந்த அழிவிலே இருந்து, போர்த்துகேயருடைய அழிவிலே இருந்து செப்புத்தேர் பவளத்தேர் போனது போல. ஆனால் நாங்கள் சொன்னோம், தொண்டர்கள் பாதுகாப்பாக அம்பிகையினுடைய விக்கிரகம், அவளுடைய அழகான தோற்ற பொலிவோடு இருந்த அழகான அம்பிகை நாயகியினுடைய நான்முகியினுடைய நாராயணியாக இருக்கிற நைனை தாயினுடைய விக்கிரகத்தை ஆலமர பொந்திலே ஒளித்து வைத்தார்கள். நம்புறீர்களா? இளையவர்களுக்கு தெரியாது. அம்பாளுடைய அந்த பூரண பொலிவோடு இருந்த நைனை நாகபூஷணியுடைய விக்கிரகத்தை, திருவுருவத்தை, சிலையை ஆலமர பொந்திலே பக்குவமாக ஒளித்து வைத்தார்கள். போர்த்துகேயருடைய படையெடுப்பிலே அது எங்களுடைய விக்கிரகம் இழந்துவிடுமோ என்ற சிந்தனையில பாதுகாப்பாக பயந்து அஞ்சி நடுங்கி பொந்தில கொண்டு போய் வைத்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்துக்கு இருக்கிற ஒரு வரலாற்று பெருமை என்னவென்றால், நாகத்தால் பூசிக்கப்பட்டவள் நாகபூஷணி. ஆரம்பத்திலே அம்பாளை பூசித்தது நாகம். நாகத்துக்கும் நாகர்களுக்கும் நாகபூஷணிக்கும் நாகதீவுக்கும் எவ்வளவு ஏராளமான தொடர்புகள் நேயர்களே. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாகம் ஒன்று தன்னுடைய வாயிலே பூவை கவ்விக்கொண்டு அந்த கடல் வழியாக அம்பாளை பூசிக்கும் ஒரு நியமம், ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டது. அப்படி வருகிற பொழுது ஒரு நாள் தடுத்து ஒரு கருடன் அந்த நாகத்தோடு போருக்கு தயாராகிறான். கடல்ல வருகுது நாகம், வாயில பூவை கொண்டு வருகுது. புளியந்தீவில் இருந்துதான் நாகம் பூ கொண்டு நைனாதீவுக்கு வருகுது. வருகிற பொழுது இந்த நாகத்தை கண்ட கருடன் பாம்போடு சண்டை பிடிக்க தொடங்கி விட்டது.
இந்த காட்சியை ஒரு வணிகன் பார்த்தானப்பா. கடலண்டா படகோடும், கப்பலோடும், தெப்பமோடும், அதில் வணிகம் செய்வார்கள். அது இயல்பாக நடக்கிறது, அன்றும் இன்றும் என்றும். சரி, அதனை எதிர்த்து காத்திருந்த அந்த கருடனையும் பாம்பையும் சந்தித்த அந்த வணிகன் என்ன செய்தானண்டா, இந்த பாம்புக்கும் கருடனுக்கும் ஒரு அமைதியான சமாதானத்தை ஏற்படுத்தும் முகமாக, பேச்சுவார்த்தை நடத்தும் முகமாக, பேச்சுவார்த்தை தானே தோல்வியில போகுது, அது சரி வராது. ஆகவே பேச்சுவார்த்தை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற பிரகாரம் எல்லாம் அவளுடைய சிந்தனை. அந்த பிரகாரம் மரக்கல இரத்தின வியாபாரி, இரத்தினங்களே மரக்கலத்திலே ஏற்றி வியாபாரம் செய்கிற ஒரு வணிகன், மாநாய்க்கன். அந்த வியாபாரி தன் செல்வம் எல்லாவற்றையும், தன்னிடமிருந்து அனைத்து செல்வம் எல்லாவற்றையும் அம்பாளுக்கு கொடுத்து ஆலயத்துக்கு கட்டிவித்தான் என்ற பெருமை. அதாவது இந்த கருடன் கேட்குது, இந்த பாம்பை நான் கொல்லாம விடுவதாக இருந்தால் உன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்துக்கு கொடுப்பாயா? இது ஒரு வரலாற்று பதிவு. அது மட்டுமல்ல, போத்துக்கேயர் காலத்தில் பின், அந்த போத்துக்கேயருக்கு பிறகு ஆட்சி புரிந்த ஒல்லாந்தர் கால பகுதியில் 1788 ஆண்டில் நயினார் பட்டரின் வழித்தோன்றலார்களினால் இந்த மூலஸ்தானம் அமைக்கப்பட்ட ஒரு வரலாற்று பெருமை இந்த ஆலயத்துக்கு இருக்கிறது. இந்த கருடன், பாம்பு, வணிகன், இந்த சம்பாசனைகள் எல்லாம் நிறைவு பெற்று இந்த மூலாலயத்தை 1782 நயினார் பட்டரின் வழித்தோன்றல், நயினார் பட்டருக்கு பெருமை இருக்கிறது, அவர்களுடைய வம்சம்தான் இதை ஆட்சி செய்தது. அந்த வழித்தோன்றல்களினால் இந்த கருவறை அமைக்கப்பட்டு நாகம்மை பிரதிஷ்டை செய்யப்பட்டு, அம்பாளை பிரதிஷ்டை செய்தார்கள். அவர்களின் சந்ததியினால் தான் பூஜை. அந்த அம்பாளுக்கு நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமுமாக நயினா பட்டரினுடைய வம்சத்தினர் தான் நாகபூஷணிக்கு பூஜை செய்து வந்தார்கள், நாகம்மாளுக்கு பூஜை செய்து வந்தார்கள். அதன் பிறகு 1949 ஆண்டு முதல் பரம்பரை உறுப்பினர் 4 அடங்கலாக பொதுமக்கள் தெரிவாகி 5 உறுப்பினர்கள் சேர்ந்து இந்த ஆலய நிர்வாகத்தை பொறுப்பேற்று வழி நடத்தி வந்தார்கள். இது வரலாறு, நாகபூஷணி அம்பாளுடைய வரலாறு. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது புவனேஸ்வரி பீடத்தினுடைய 2026 ஆண்டு நடைபெற்ற மகோற்சவ பெருவிழாவும் அம்பாளுடைய அற்புதங்கள். அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த ஆலய வரலாற்றை பார்க்கிறோம், ஆலயத்தினுடைய பூசை பணிகளை பார்க்கிறோம். 1957 இந்திய சிற்பக்கலைஞர்களை கொண்டு இலங்கையில் எங்குமில்லாத அழகிய வேலைப்பாடுகளோடு அமைந்த அழகான சித்திரத்தேர் அமைக்கப்பட்டது. அவள் சித்திரத்தேரில் வரப்போகிறாள். அந்த சித்திரத்தேர் காட்சியை காண்பதற்காக 1000 அடியவர்கள் புவனேஸ்வரி பீடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அலைகடலிலே அந்த கப்பல்களிலே அவர்கள் பயணம் செய்கிற அற்புதமான பொழுதுகளை நாங்கள் பார்க்கிறோம். காலையிலே அதிகாலையிலிருந்து மாலை இரவு வரைக்கும் நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்துக்குத்தான் சென்று கொண்டிருக்கிற ஏராளமான அடியவர்கள். பாருங்கள், அவளுடைய ஈர்ப்பு சக்தி அதுதான். இன்றைக்கு அவள் ஆரோகணித்து வருகிற தேர் 1957 ஆண்டு இந்திய சிற்பக் கலைஞர்களை கொண்டு இலங்கையிலே எங்குமே இல்லாத வடிவிலே அமைந்த ஒரு திராவிட முகபத்திர, தமிழ் முகபத்திர சித்திர தேர். தேரேறி வருகிறார், தேரேறி வரப்போகிறார். அந்த அற்புதமான காட்சி. அது மட்டுமல்ல, அந்த தேரிலே வடிக்கப்பட்டிருக்கிற சிற்ப சாத்திர விதிகளுக்கு அமைய திருக்கதைகளை நாங்கள் பார்க்கணும். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், அம்பாளுடைய தேரை தரிசனம் செய்கிறோம், வடத்தை பிடித்து இழுக்கிறோமே ஒழிய தேரை போய் கிட்ட பார்க்க வேணும். அந்த தேர் கொட்டகை அடைக்க முதல் சற்று பாருங்கள், தேரில் என்ன அழகான சித்திரங்கள். பவள தேரை கொண்டு போய் கடலுக்கு விட்ட காட்சி, செப்பு தேரை இழுத்து கொண்டு போய் அவங்க கடலுக்கு விட்ட காட்சி, இதெல்லாம் அந்த தேரிலே எழுதப்பட்டிருக்கிறது. புவனேஸ்வரி பீடத்தினுடைய வரலாறு அந்த திருத்தேரிலே காட்சி அளிக்கிறது நேயர்களே. அது மட்டுமல்ல, அதன் பின்
அதன் பிறகுதான் அம்பாளுக்கு தேர் அமைத்த பிறகுதான் விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தேர் அமைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, ஒரு அழகான மஞ்சம், ஒரு அழகான கைலாச வாகனம், சப்பரம், பூந்தண்டிகை போன்ற சகல வகை சுவாமி வலம் வருவதற்கு ஏற்பாடான அத்தனை ஊர்திகளும் அமைக்கப்பட்டது. நாங்கள் அம்பாளை மட்டும் பேசவில்லை. தேர்திருவிழா நடைபெறப் போகிறது, தீர்த்தம் நடைபெறப் போகிறது. இந்த சகல விடயங்களை நாங்கள் பார்க்கிறோம். பாம்பு சுற்றிய கல்லை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல நேயர்களே, இலங்கையிலே இடைக்கிடை ஏற்பட்ட வன் செயல்களின் போது, இலங்கையிலே இடைக்கிடை இந்த வன் செயல்கள் ஏற்படுகிறது தானே, இந்த வேளைகளில் போது சித்திரத்தேர் தவிர்ந்த ஏனைய தேர்கள் மஞ்சள் சப்பரம் யாவும் தீக்கிரை ஆக்கப்பட்டன. இலங்கையிலே ஏற்பட்ட அனர்த்தங்களிலே அந்த பொழுதுகளில கூட பாருங்கள் எவ்வளவு அனர்த்தங்களை அம்பாளுடைய சூழல் சந்தித்திருக்கிறது, புவனேஸ்வரி பீடம் சந்திக்கிறது. ஆகவே மஞ்சம் சப்பரம் போன்ற யாவும் தீக்கிரை ஆக்கப்பட்டது. பாருங்கள், இதெல்லாம் காலப்பகுதிகளிலே, அந்தந்த காலப்பகுதிகளிலே இடம்பெற்ற கொடுமைத்தனங்கள். அது மட்டுமல்ல, அம்பாளின் தேருக்கு வஞ்சையாளர்களாலே தீ வைக்கப்பட்டும் அது எரிய மறுத்து விட்டமை தெய்வத்தன்மையை தவிர வேறொன்றும் இல்லை. எல்லாத்தையும் கொளுத்தி கொண்டு வந்தவர்கள் அம்பாளுடைய தேருக்கும் தீ வைக்க நினைத்தார்கள். ஆனால் அந்த தேர் எரிய மறுத்து விட்டது, எரியவில்லை, அவள் தடுத்து ஆட்கொண்டாள். அது மட்டுமல்ல, ஆலய சூழலில் அழகிய தெப்ப குளம், தெற்கு வாசல் கோபுரம், இப்பொழுது பாருங்கள், மண்டபங்கள், ஆலய உள்வீதி பழுங்கு பதித்த நிலமாடங்கள், விக்கிரக அமைப்புகள், பூரண பொலிவோடு புவனேஸ்வரி பீடம், 64 சக்தி பீடங்களில் ஒன்றாக நைனை நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம் விளங்கி காணப்படுகிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது சப்த தீவுகளில் ஒன்றாக விளங்குகின்ற நைனாதீவிலே நாகபூஷணி அம்பாளினுடைய ஆலயமும் அவள் அங்கிருந்து அருளாட்சி செய்கின்ற பூரணமான அருள் நிலை கோலங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். நாயகியாக, நான்முகியாக, நாராயணியாக, கைநளின பஞ்ச சாயகியாக, சாம்பவியாக, சாதிநச்சு வாயகியாக இருந்து ஆட்சி செய்பவள், பத்திரகாளியாக, துர்காவாக, பராசக்தியாக, பரிபாலினியாக, சித்த சொரூபினியாக, திவ்ய ராயேஸ்வரியாக, புவனேஸ்வரியாக இருந்து எம்மை அரவணைத்து காவல் செய்கின்ற நாயகி நைன நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம். ஒரு தடவை கோயிலுக்கு வாங்கும். 15 நாள் உற்சவத்திலே நான் உற்சவத்தில் வர சொல்லி நான் கட்டளை இடுவதற்கு நான் யார்? அவள் உங்களை அழைக்கிறாள். உற்சவ காலம் மட்டுமல்ல, 365 நாட்களும் அவளை நாங்கள் வழிபாடு செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் உற்சவம் தான் நைன நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயத்தில். அது மட்டுமல்ல நேயர்களே, இந்த அழகான ஆலய முகப்பிலே நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் 108 அடி உயரமான ராஜகோபுரம் வரவேற்கிறது. இறங்கு துறையில இருந்து நாங்கள் அந்த கடல் பிரயாணத்தின் பொழுது எங்களுக்கு கண்ணில தெரிவது மகா 108 அடிகளை கொண்ட மகா ராஜகோபுரம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அந்த அநேகமாக அந்த படகுகளிலே, கப்பல்களிலே, தெப்பங்களிலே பயணம் செய்தவர்கள் அம்மா நாகபூஷணி, நாகம்மாள், நாகம்மாள், நாகம்மாள் என்று சொல்லிக்கொண்டு பயணம் ஆரம்பமாகும். என்ன அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புகளை கொண்டது நாகபூஷணி அம்பாளுடைய ஆலயம் என்று சொன்னால் மிகையாகாது. ஆகவே இத்தகைய வரலாற்று பெருமைகளோடு இருப்பவள் நைனை நாகபூஷணி அம்பாள். அவளுடைய உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சிறப்பு உற்சவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு நாளிலாவது நாங்கள் சென்று அவளுடைய தரிசிப்போம் என்று சொல்லி இந்த அளவில் அவளுடைய சிந்தனைகளை என்னிடத்திலே சொல்ல வைத்தவளும் அவள்தான், உங்களை கேட்க வைத்தவளும் அவள்தான் என்று சொல்லி இந்த அளவிலே நாகபூஷணியுடைய பாதக்கமலங்களை வருடி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.